ஹலோ சில்ட்ரன், மந்திரம்னா என்னங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பிரபலமாக பாப்புலராக இருக்கிற ஓம்ங்கிற மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழில் ஓம்ங்கிறத 2 எழுத்தாக எழுதுகிறோம். சன்ஸ்கிருத்தில் இப்படி எழுதுவா. இது ஒரே எழுத்தாக இருக்குது. இதுக்கு பிரணவ மந்திரம்னு பேர். மூலாதார மந்திரம், பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இது பிரைமாரியல் சவுண்டுன்னு சொல்லுவா. என்னென்னா அடிப்படையான நாதம். முதல்ல பகவான் இந்த ஒலியை தான் கிரியேட் பண்ணினார். கடவுள் மாதிரியே இதுவும் ஆதி அந்தம் இல்லாத ஒரு அனந்தமான நாதம். இந்த ஒலி தான் வேதங்களுக்கு அடிப்படை, ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோமே அது. ஸ்ருதி பொருள் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். இந்த ஒலியிலேருந்து ஆரம்பித்து வேதங்கள் 4 டிவிஷனில் பிரிஞ்சுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒலிகளும் இதுலேருந்து ஆரம்பித்து பிரளய காலத்தில் இதே ஓங்காரத்தில் போய் முடியறது. சுருதி பொருளே வருக, பிரணவஸ்வரூபா போற்றி, சுருதி பொருளே போற்றி அப்படின்னு தமிழில் கடவுளை வர்ணிப்பா. சுருதினா வேதம், ஸ்ருதிங்கிறது தான் சுருதின்னு தமிழில் சொல்கிறோம். இந்த வேதங்களுக்கு அடிப்படையான நாத ஒலியாக இருக்கிறதுனால நம்ம கோவிலில் எல்லா சன்னிதானங்களிலும் பார்த்துருக்கோம். எல்லா சந்நிதிகளிலும் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ சிவாயா, ஓம் சக்தி, ஓம் முருகா அப்படின்னு ஓம்ங்கிற மந்திரத்தை சேர்த்து எழுதியிருப்பா. அர்ச்சனை செய்யும்போது அர்ச்சகர்களும் ஓம்ங்கிறத சேர்த்து அந்த மந்திரத்தை முதல்ல சொல்லி அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி போற்றி போற்றின்னு அர்ச்சனை பண்ணுறத பார்க்குறோம். இதுக்கு பீஜ மந்திரம், பிரணவ மந்திரம், மூலாதார மந்திரம் அப்படிங்கிற நேம்ஸ்லாம் இருக்குது. இந்த ஓங்கிற அந்த மந்திரத்துக்குள்ள 3 விதமான ஒலிகள் சேர்ந்து இருக்கு. 3 சவுண்டு. அகரம், உகரம், மகரம் அப்படின்னு பேர். இந்த ஓம்ல நம்ம சொல்றச்சே நம்மோட நாக்கு, டங் நம்ம லிப்ஸ் பக்கத்தில் டச் பண்ணுறதில்ல, நம்ம உதடுகளில் அது படுறதில்ல. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிரணவ மந்திரம் நமக்கு அஷ்டாங்க யோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரமாக இருக்குது. மெடிடேட் பண்ணுறதுக்கு கண்ணை மூடிண்டு கழுத்து, முதுகு, இடுப்பு இது எல்லாத்தையும் ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வச்சுட்டு உட்காந்துட்டு லாங் டீப் ப்ரீதிங் பண்ணோம்னா நீண்ட ஆழமான சுவாசத்தை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணி உள்ளே எடுத்துட்டு இருக்கிற காற்றை கொஞ்ச நாள் நமக்குள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை வெளியில் விடணும், எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற சமயத்தில் ஒரு மந்திரத்தை, ஓங்கிற அந்த ஷார்ட்டாக இருக்கிற மந்திரத்தை திருப்பி திருப்பி சாண்ட் பண்ணுறது ஈஸி. அப்போ அது சுலபமாக நம்ம ஈஸியாக சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்டு ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடும். மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது மெடிடேஷன் சுலபமாக பண்ண முடியும். இதுக்கு அடுத்த மந்திரம் ரொம்பவும் பாப்புலராக இந்த காலத்தில் யோகத்தினால ரொம்ப பிரபலமாக இருக்கிற மந்திரம் காயத்ரி மந்திரம். இதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் இருக்குது. சந்தியாவந்தனம் பண்ணுறவங்க இந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுவோம். காயத்ரிங்கிறது அந்த மந்திரம் 24 அக்ஷரங்கள் இருக்கும். 24 அக்ஷரம். இந்த காயத்ரிங்கிறது என்னன்னா அது ஒரு மீட்டர். சன்ஸ்கிருத்தில் காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர். தமிழில் அடிகள்னு சொல்கிறோமே சென்டென்ஸுக்கு, அது மாதிரி குரலடி, நெடிலடின்னு தமிழ் இலக்கணத்தில் சொல்கிறோம். ஷார்ட் சென்டென்சஸாக இருந்தால் குரலடிங்கிறோம், லாங்காக நீளமாக இருந்ததுன்னா நெடிலடிங்கிறோம். அது மாதிரி காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர். இதில் 8 + 8 + 8 3 8 அக்ஷரங்கள் இருக்கிற சொல் தொடர், ஃப்ரேஸ்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். இது மாதிரி 3 8 அக்ஷரங்கள் சேர்ந்ததுனால 3 × 8
24 அக்ஷராஸ் அதில் இருக்கும். இந்த காயத்ரி மந்திரம் சூரியனை தியானிக்கிற மந்திரம். சூரியனுக்கு சவிதான்னு ஒரு பேர் இருக்கு. இது அவரை குறித்து பண்ணுற ப்ரேயர். அதாவது ஒரு ப்ரேயர் டு த டிவைன் லைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரத்தை வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஃபார் மணி ஆர் எனிதிங். இதில் நம்ம சூரியன்கிட்டேன்னு என்ன கேட்குறோன்னா, சூரியன் எப்படி டார்க்னஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரோ, இருட்டை போக்கி அறியாமையும் போக்கி வெளிச்சத்தை கொடுக்குறாரோ, அது மாதிரி நமக்கும் நம்மளோட மைண்டில் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், வாழ்க்கையை நடத்துகிற சரியான ஒரு டைரக்ஷன் அண்ட் கிளாரிட்டி, மனத்தெளிவு, இதெல்லாத்தையும் கொடுத்து எங்களோட மைண்டில் நீ இருந்து எங்களை கைட் பண்ணணும். லீட் அஸ் கைண்ட்லி டு த லைட் ஃப்ரம் த டார்க்னஸ் அப்படின்னு நம்ம சூரிய தேவனை பிரார்த்தனை பண்ணுறோம். இதை தவிர நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா, ஹெல்த்தி லைஃப் வேணும்னா, நல்ல ஹெல்த்துக்கு சூரியன் தான் அந்த வரன் கொடுக்குறவர். கண் பார்வை, நல்ல உடல் நலம், ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் நம்ம சூரியனை ப்ரே பண்ணணும். டாக்டர்ஸ் கூட சொல்கிற பற்றியா, விட்டமின் டியில் டெஃபிஷியன்சி உடம்புல குறைச்சலாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் தினமும் வெயிலில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறோம். இதை தவிர எந்த காரியத்துலேயும் நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கணும், சக்ஸஸ் கிடைக்கணும்னா சூரியனை ப்ரே பண்ணினா அது நமக்கு ஜெயமாகும். இதனால தான் ராமாயணத்தில் பகவான் ராவணனோட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அகஸ்திய முனி என்ன பண்ணுறார், ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை சொல்லி கொடுக்குறார். ராமா, நீ இந்த ஸ்லோகத்தை தினமும் 2 வேளையும் சொல்லி சூரியனை பிரார்த்தனை பண்ணு. சூரியனோட கிருபையால் இந்த ராவணாதிகள் எல்லாரையும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் காயத்ரியை சொல்லலாம், இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தையும் சொல்லலாம். நம்ம அதை சொல்லி சூரியனை ப்ரே பண்ண முடியும். இந்த காயத்ரி மந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சிது, அதை நமக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.